கேஎஃப்சியில் வாங்கி சாப்பிட்றது ரோட்டு கடையில் சில்லி சிக்கனே வாங்கி சாப்பிட்றலாங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க. ரீசெண்டாக தருமபுரியில் ஒரு நியூ பிரான்ச் வந்துச்சேன்ட்டு ட்ரை பண்ணலாமே ஃப்ரெண்டோட கிளம்புனேன். சரி, ஓகே, என் ஃப்ரெண்டு இங்கே வேலைக்கு செஞ்சுட்டானான்னு முதல்ல பார்க்காதீங்க. என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா போய் ஆர்டர் பிக்கப் பண்ணி, ஏன்னா நம்ம பில் பே பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆர்டரே ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து 9 சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆஃபரில் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் விங்ஸ் ஏதோ பெருசாக இருக்குன்னு பார்த்தா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டிப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் இப்போது நம்ம வெளியே எங்கேயாச்சும் வாங்கினா சில்லி சிக்கனுக்கு கூட ஆனியனு மசாலா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க டிப்புக்கு கூட 30 ரூபா எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்க. சரி, ஓகே, எனிவே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃப்ரைடு கேஎஃப்சியோட ஒரு மெயின் கான்செப்டே அந்த ஃப்ரைடு சிக்கன் தான். டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை. ஏதோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குன்னே சொல்லலாம். அப்புறமா நான் வேலைக்கு சேர்ந்து லார்ஜ் பர்கர் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி எங்களோட லாஸ்ட் விங்ஸ் யார் எடுக்கலாம் ஆடா இவெண்ட் போட்டோம். இதில் யார் ஜெயிச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆடில் வந்ததுனால அவன் ஜெயிச்சிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனே அந்த லாஸ்ட் விங்ஸ் எடுத்துக்கிட்டான். எனக்கு லைட்டாக கஷ்டமாக போச்சு. சரி, எனிவே நண்பனாக இருக்கப்போ என்ன சொல்லிட்டான், வாடா நம்ம ஆஃபாக எடுத்துக்கிட்டான்ட்டான். நண்பேண்டா அப்படின்னு தோணுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வேறு டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டோம். நாங்கள் வரும்போது செம்ம ரஷ்ஷு. நாங்கள் எதிர்பார்த்த பிளேஸ் எங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்க காலி ஆனோன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸை பிடிச்சிட்டோம். ஸோ அங்கே டேபிளில் ஒரு QR கோடு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம், க்யூவில் நிற்க வேணான்ட்டாங்க. சரி, ஓகே, ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாமேன்ட்டு லார்ஜ் பர்கர் ஆர்டர் பண்ணோம் 3. ஸோ லார்ஜ் பர்கர் லார்ஜாக இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த பர்கர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து காத்துட்ருக்கு. ஸோ அந்த பர்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிப்புக்கு வாங்கின 30 ரூபா இருக்குது இல்லையா, அதை முழுசாக பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக தாங்க சொல்கிறேன். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியலி பார்த்தீங்கன்னா நான் செம்ம டிசப்பாயின்மெண்ட். நாங்கள் வந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது கிடைக்கல. பட் ஓகே, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 30% பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருந்துச்சு. சரி, ஏதாச்சும் வாய்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு செம்மையாக பார்த்தீங்கன்னா த்ரோட்டில் ஒரு பெயின் இருக்குது. சூன் நான் வந்து நல்லா ஆகிட்டுக்கப்புறம் நல்லபடியாக பேசுகிறேன். ஆனியனை பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டிருந்தாங்க. மொத்த சாஸையும் பார்த்தீங்கன்னா சாஸா மைனஸாக என்னன்னே தெரில, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, வாங்கிட்டோமே ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணதான் என் ஃப்ரெண்ட்ஸே சாப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணானுங்க. அவங்களுக்காக சாப்பிட்டு காமிச்சிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் தாராளமாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டானுங்க. ஏதோ என்னை வச்சு டெஸ்ட் பண்ணானுங்க போல். ஓகே, எனிவே நம்மளோட வேலை அதுதானே. நான் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி அப்படின்னு நான் சொல்ல வரல. சில பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான். நம்ம தர்மபுரியில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக பிக்கப் பண்ணிடுவாங்கன்னு. ஹேண்ட் வாஷிங் ஏரியா பார்த்தீங்கன்னா காமன் தான். அதே சென்சார், அதே ஹேண்ட் ட்ரையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டாடா பாய் சொல்லிட்டேன். யாராவது ட்ரை பண்ணணுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ